தண்ணியில உப்பு போட்டு வச்சிருக்கிறோம். கரைஞ்சி இருக்கும். ஆனா கண்ணுக்கு உப்பு தெரியாது. அதுவே நம்ம ஒரு வெயில்ல வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, தண்ணி போய் மறுபடியும் அந்த உப்பு பார்க்க முடியும். அத போல மறுபடியும் அம்மன், அதாவது ஆதிபராசக்தி நினைக்கும் பொழுது மறுபடியும் சிருஷ்டிக்கு கொண்டு வந்து நம்மள அனைத்தும் வெளியே கொண்டு வரும். அதே போல ஜீவன் இந்த உடல் விட்ட பிறகு உன்னத உலகங்களுக்கு போன பிறகு ஆன்மா மறுபடியும் சிருஷ்டி கிரமத்தில் வேற வேறு பிறவிகள் எடுத்துக்கொண்டு இங்கே வரும். ருத்ர ரூபா அனைத்து சப்தங்கள் ஓங்கார நாதத்தில் லீனமாயி இருக்கும். அதே போல பிரளயத்தில் அனைத்து ஜீவராசி தாங்குள்ள லீனம் பண்ணிட்டு இருக்கிற லட்சணத்தை தான் ருத்ரத்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.